இப்போது ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறோம்னு வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் வந்து மதுப்பழக்கம் அதிகமாயிடுச்சு. அதனால் வந்து நிறைய மக்களுக்கு வந்து ஆண்மை குறைபாடு ஏற்படுது. திருட ஆரம்பிக்கிறாங்க, வழிப்பறி பண்ணுறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை நிலவுது. மதுவை அருந்திட்டு வந்துட்டு ரோட்டில் வர்ற பிள்ளைங்களை வந்து வம்பிழுக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்ட்டு போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உடனே வந்து ஒரு ஒரு சாரர் வந்து என்ன போடுவாங்கன்னா, தமிழகத்தில் வந்து மதுக்கடையை ஆரம்பித்தது யார் தெரியுமா? இப்போ வந்து இவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. மதுக்கடையை திறந்து விட்டது யார் தெரியுமா? அப்படின்னு ஒரு சண்டைக்கு வம்புக்கு வர மாதிரி தான் கேள்வி கேட்பாங்க. இப்போ நான் கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ஒருத்தன் ஒரு பொண்ணை கற்பழிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் சேம் ஸ்பாட்டுக்கு போய் சேர்ந்துட்டீங்க. இப்போ அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுது. அதை தடுக்கிற பவர் உங்கள்கிட்ட இருக்குது. சரி, ஆரம்பிச்சிட்டான், நம்மளும் கன்டினியூ பண்ணலான்னு நீங்கள் சேர்ந்து கன்டினியூ பண்ணுவீங்களா? இல்லாட்டே அது தப்புடான்னு சொல்லி அவனை தடுப்பீங்களா? இல்லை அவனை அடித்து விரட்டுவீங்களா? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இல்லை சரி, ஆரம்பித்தது தான் ஆரம்பிச்சிட்டான், முடிச்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லி விவாதம் பண்ணுவீங்களா? நீங்கள் பண்ணுற விவாதம் அப்படி தான் இருக்குது. ஒரு தப்பு நடந்துக்கிட்டு இருக்குடா, அதை தடுத்து நிறுத்துங்கடான்னா, அதை ஆரம்பித்தது யார் தெரியுமா? அதை கொண்டு வந்தது யார் தெரியுமா? இந்த விவாதமெல்லாம் இப்போ தேவையா? அது தப்புன்னு செஞ்சால் தெரிஞ்சுன்னா அதை நிறுத்துறதுக்கான வழியை மட்டும் பாருங்கடா நொன்னைகளா.